எல்லோருடைய வாழ்க்கையிலும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டும் என்ற நிலையை அனைவருமே வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிட்ட வேண்டுவாங்க. இதில் முக்கியமாக ஒரு மனிதன் நல்ல செழிப்பை அடைகிறார் அப்படின்னா அதற்கு பின்னால் இறை வழிபாடு ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய உழைப்பே அங்கு மிகப்பெரிய ஒரு இலக்காக அமைகிறது. அந்த உழைப்பை காணிக்கையாக்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகிரக மூர்த்தியாகத்தான் நமக்கு இறைவன் விளங்குகிறார். அப்போது இந்த உலகத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஊதியம். அந்த ஊதியத்தை 1 மடங்கு உழைப்பிற்கு 3 மடங்காக நமக்கு அதிர்ஷ்ட வாழ்வை பெற்றுத்தருவது தான் இறை வழிபாடு என்று நாம் சொல்ல வேண்டும். அப்போது இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு என்கிட்ட கேட்கக்கூடிய, இன்னைக்கு இதில் பார்த்திங்கன்னா சாதாரணமான நிலையில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, தாய்மார்கள் அளவில் இருக்கவங்களும் இருக்காங்க, தன்னுடைய வாரிசுகளுக்காக பார்ப்பவர்களும் இருக்காங்க, தன்னுடைய கணவர்களுக்காக பார்ப்பவர்களும் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஆனால் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏக்கம், எல்லா பூஜை புனஸ்காரங்கள் எது செய்தாலும் மனிதனுடைய மனதில் எண்ணங்களில் தெளிவு ஏற்படவில்லையே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். முதல்ல ஒரு மனித எண்ணத்தில் தெளிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே அவர் அதிசீக்கிரமாக செல்வ சேர்க்கையை ஈர்க்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்போது இந்த உலகத்தில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையையும் மன தெளிவையும் மனக்குழப்பங்கள் இல்லாத அமைப்பையும் ஒருவருக்கு உருவாக்கிட முடியுமா? அதற்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? அதுவும் எந்த செலவும் இல்லாமல் சீக்கிரமாகவே நாங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பையும் நிலையையும் அது வழங்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டம் எது செய்கிறதோ அதை தான் பிண்டம் செய்கிறது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரக காரகத்துவங்களை நாம் இருக்கக்கூடிய இடத்துல மாற்றி அமைக்கும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த உதவியை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட மனக்குழப்பம் இருந்து வாழ்வில் கடைக்கோடி உள்ள ஒரு நபருக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இன்று நான் சொல்ல இருக்கிறேன். இந்த பரிகாரம் எதற்கெல்லாம் உதவும் அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு தொழிலுக்கு கல்வி அடிப்படை. இந்த காலகட்டத்தில் வாரிசுகள் படிக்கவில்லையே, வாரிசுகளுக்கு நிதானமற்ற சிந்தனை இருக்கின்றதே, நினைவாற்றல் குறைகின்றதே அப்படின்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா, அதற்கு நான் சொல்ல இருக்கக்கூடிய பரிகாரம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி. அடுத்து, ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் ஒரு தொழில் நிலையில் விருத்திகரமற்ற நிலைமை இருக்கிறது இல்லையா, அந்த விருத்தியை உருவாக்குவதற்கு 2வது பரிகாரம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம் குழப்பம் அடையும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி என்ற ஒரு நிலையையும், அதே சமயத்தில் அவர் மனதில் முடியாது என்ற எதிர்மறை ஆற்றல் எப்படி உருவாகும் அப்படின்னா, வாழ்க்கையில் இன்றைய வேலைகளை இன்றே செய்யாமல் நாளை என்று தள்ளி போடும் பொழுது அந்த மாதிரியான வாய்ப்புகளை அதை உருவாக்கி கொடுத்து மனிதனுடைய வாழ்க்கையை வீழ்ச்சியில் உருவாக்கி, வீழ்ச்சிக்கு போனாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், கட்டாயமாக கடன் சுமதான். அப்போது இதிலிருந்து எல்லாவற்றிலும் விடை கொடுப்பதற்கு ஒன்று இருக்குதா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த குழப்பத்தை எல்லாம் தரக்கூடிய வடிவாக யார் வரா அப்படின்னா கேது பகவான் தான் வரார். கேது அப்படின்னாலே அதாவது அவிழ்க்க முடியாத முடிச்சு என்று பொருள். அந்த கேது பகவான் போட்டு இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்ப்பதற்கு தான் நம்ம பிறவி பயணம் எடுக்கிறோம். இந்த பிறவி பயனிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு அந்த கேதுவினுடைய ரூபத்தை, அதாவது முல்லை முள்ளாலெடு என்பது போல அவரை வச்சு அவர்கிட்டேருந்து நம்ம நற்பலன்களை பெறலாம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்க, இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது எல்லாம் செலவில்லாமலே தரக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்டாயமாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு பெரும்பாலும் ஆந்தைகளை பற்றி அபசமாக தான் நினைப்போம். ஆனால் ஆந்தையை போல ஒரு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வேறு எதுவுமே இல்லை. இந்த உயிரின பட்டியல்களிலே ஆந்தை கேதுவினுடைய அம்சமாகவும் சுக்கிரனுடைய அம்சமாகவும் விளங்குகிறது. உடல் கேதுவின் அம்சமாகவும் கண் சுக்கிரனுடைய அம்சமாகவும் இருப்பதை ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அப்போது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் எப்படி 360 டிகிரி நம்ம கரெக்டாக பாகைகளை அளக்குறோமோ, அதே போல் ஒரு ஆந்தையாலும் 360 டிகிரி தன்னுடைய தலையை சுழற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. எதிலும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய பிண்டம் அடங்கிய பின்பு அதனுடைய வேலை தொடங்கும். அப்போது
இந்த மனிதனுடைய ஆத்ம நிலையை வந்து சுத்தப்படுத்துறதுல ஆந்தை குறியீடை போல ஒரு வெற்றி தரும் குறியீடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மிக முக்கியமாக மனிதனுடைய மனதை தெளிவுபடுத்துவதில் ஆந்தையை குறியீடை அடித்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய அனுபவ கருத்து. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவாக முடிவெடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகன் கல்வியில் சிறந்து நல்ல ஒரு நினைவாற்றலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஆந்தை குறியீடை பயன்படுத்துவது மிக நன்று. சரிங்க, இந்த ஆந்தை குறியீடை எப்படி பயன்படுத்தலாம்? பொதுவாக ஆந்தையினுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மகன் படிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய ரூமில் வந்து ஒட்டிடணும். அதை வந்து நமக்கு வலது மூளை இடது மூளை 2 மூளையும் இருக்கிறது. அதில் நம்ம பொதுவாக வலது மூளையை தான் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், இடது மூளையை வந்து செயல்படுத்த மாட்டோம். இந்த இடது மூளை வந்து கேதுவினுடைய ஆதிக்கம், அது ஞானிகளுக்கு மட்டும்தான் செயல்படும். இந்த ஆந்தை குறியீடை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இடது மூளையும் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போது இந்த ஆந்தை குறியீடை ஒரு மன அழுத்தம் உள்ள ஒரு நபரோ அல்லது நினைவாற்றல் குறைந்த ஒரு நபரோ பார்க்கக்கூடிய தருவாயில் கட்டாயமாக அவங்களுக்கு அதீத நினைவாற்றல் பெருகுவதை என்னுடைய அனுபவத்தில் நான் பரிகாரமாக சொல்லி பல நிலையில் நான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆந்தையினுடைய படத்தை அவர்களுடைய பெட்ரூமில் ஒட்டி வச்சுட்டு பொறுமையாக, அப்பா இந்த ஆந்தை படத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறதா, இல்லைன்னா இந்த ஆந்தையினுடைய கண்களை நீ பொறுமையாக பார்த்துட்டு கட்டாயமாக உனக்கு நினைவாற்றல் பெருகும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதலாக அமைதியாக உங்கள் ஒரு தாய் எப்படி ஒரு இறைவன் கிட்ட ஒரு வரத்தை கேட்டால் கொடுப்பாலோ அந்த மாதிரி பொறுமையாக குழந்தைகிட்ட நிதானமாக சொல்லுங்கள். இது வந்து கட்டாயமாக அவங்க வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்து வர ஒரு 27 நாளில் உங்களுக்கு கட்டாயமாக மாற்றம் தெரியும். நீங்கள் மாற்றத்தை பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆந்தை அப்படின்றது மகாலட்சுமி ஸ்வரூபம்னு சொன்னேன். மகாலட்சுமிக்கும் ஆந்தைக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்கலாம். மகாலட்சுமியினுடைய வாகனமே ஆந்தை தான். அப்போது வாழ்க்கையில் வந்து தனநிலை பற்றாக்குறை உள்ளவர்கள், எவ்வளவு உழைத்தும் தனம் தடைப்படக்கூடியவர்கள், தொழில் வளர்ச்சி அற்றவர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த ஆந்தை குறியீடை பயன்படுத்துவது நல்லது. அவர்கள் எப்படி இந்த ஆந்தை குறியீடை பயன்படுத்தணும்னா, அழகாக ஒரு எம்ப்ராய்டிங் ஸ்டோர்ஸ் உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆந்தையினுடைய கண்ணை பெரிய அளவில் வரைய வச்சு ஆந்தையினுடைய உருவத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டு நூலாலேயே தைக்கணும். இந்த பட்டு நூலாலேயே ஆந்தையினுடைய உருவத்தை உருவாக்கி அதில் இந்த ஜொலிக்கும் தன்மை கொண்ட பொருட்களை ஒட்டணும். கண்ணாடி, அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண ஆந்தையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழகாக நம்ம வந்து தன்னுடைய கைவண்ணத்தாலேயே கிரியேட் பண்ணுறது நல்லது. அல்லது கைவினை பொருட்கள் செய்பவர்கள் யாராவது உங்கள் அருகாமையில் இருந்தால் செய்ய சொல்லுங்கள். இப்போது இந்த ஆந்தையினுடைய படத்தை நம்மளுடைய வீட்டில் நம்ம பணப்பெட்டகம் வைக்கக்கூடிய இடத்துல சரி, அல்லது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது அலுவலக அறையாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம இந்த ஆந்தையினுடைய விஷயத்தை நம்ம வச்சோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத தன ஈர்ப்பை நம்ம பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அது எப்படிங்க, ஒரு படம் வந்து நமக்கு தன ஈர்ப்பை தந்துருமா? அதாவது அதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வேலைகளையும் எண்ணங்களையும் இன்றே முடிக்கணும் அப்படின்ற தத்துவத்தை அந்த ஆந்தையினுடைய கண் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே தான் இருப்பீங்களே தவிர வேற எந்த எண்ண குழப்பங்களுக்கும் அங்கே வேலையே இல்லை அப்படின்றத நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆந்தையினுடைய படத்தை தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் கர்ம பயனினால் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தீர்க்க வல்லக்கூடிய காரகத்துவ பொருளில் ஒன்றான இந்த ஆந்தையினுடைய படம் உங்களுக்கு வழங்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி இன்றைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு கட்டாயமாக நல்ல பயனுள்ள தகவலில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இன்று பிறந்த நாள் காண்பவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் காண்பவர்களுக்கு தீர்க்க ஆயுள் பலத்தோடு கணவன் மனைவியாய் சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.